ரொம்ப சுவையான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்ட் ஆகிடும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு லவங்கம், பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை மிக்சியில் அடித்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிவிடுங்க. 1/4 மூடி தேங்காய், 5 முந்திரி, சோம்பு, மிளகு, ஜீரகம் இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி இடியாப்பம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய ரெசிபிக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டியான காராமணி, சுரக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி வச்சுருந்தேன். எங்கள் ஊர் சைடு இது தட்டைப்பயிர் சொல்லுவாங்க. நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நிலக்கடலை, 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு, கையளவு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கும் சுரக்காயும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தட்டைப்பயிறு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். அதனுடைய தண்ணி மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். காய் வெந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க காராமணியை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான காராமணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். 3/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ், பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் முழுசாக அப்படியே போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். குறையறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. என்னோட சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கப்போ அதையும் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.